பாட்டி சமையலறையிலிருந்து வெளியே வந்து, பிள்ளைங்களா, பேச்சுவார்த்தையெல்லாம் போதும், வாங்க எல்லாரும் டின்னர் சாப்பிடலாம், சாப்பாடு ஆறிட போகுது என்று கூப்பிட அனைவரும் கலகலப்பாக சிரித்துக்கொண்டே டைனிங் டேபிளை நோக்கி நடந்தனர். மாறனும் வெண்பாவும் ஒருவருக்கொருவர் கைகோர்த்து நடக்க கவினும் யாழினியும் அவர்களுக்கு பின்னால் சென்றனர். சரணும் புகழும் தங்களது காதலிகளான ஹரிணி மற்றும் தர்ஷினியை பார்த்து கண்ணடித்தபடி பின்தொடர ஜமீன் மாளிகையின் அந்த இரவு பொழுது பாசத்தாலும் காதலாலும் நிறைந்து வழிந்தது. அந்த விடியற் காலை பொழுது ரத்தின மகாலில் மிகவும் அமைதியாக தொடங்கியது. முந்தைய நாள் மாலையில் நடந்த அந்த சாலை சண்டையின் பரபரப்புகள் ஏதுமில்லாமல் வீட்டை சுற்றிலும் இருந்த தோட்டத்தில் பறவைகளின் கீதங்கள் மட்டுமே ஒலித்து கொண்டிருந்தன. ஜமீன் மாளிகையில் இரவு உணவை முடித்துவிட்டு மாறனும் வெண்பாவும் தங்களது இல்லத்திற்கு திரும்பிய போது நடுநிசி ஆகிவிட்டிருந்தது. அதனால் வெண்பா இன்னும் மெத்தையில் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தாள். அவளது முகத்தில் காலையின் மெல்லிய வெளிச்சம் பட்டு தெரிக்க கழுத்தில் இருந்த தாலியும் நேற்றைய அலைச்சலில் கலைந்திருந்த அவளது கூந்தலும் அவளுக்கு ஒரு தனித்துவமான அழகை தந்திருந்தது. மாறன் ஏற்கனவே எழுந்து குளித்து முடித்துவிட்டு தனது உடைகளை அணிந்து கண்ணாடியின் முன்னால் நின்று கொண்டிருந்தான். அவனது பார்வை மெதுவாக மெத்தையில் உறங்கிக் கொண்டிருந்த வெண்பாவின் மீது படிந்தது. அவளது அந்த அமைதியான முகத்தை பார்த்து கொண்டே இருந்தவனுக்குள் நேற்றைய சம்பவங்கள் நினைவுக்கு வந்தன. அந்த பண்ணையாரின் ஆட்கள் தன் காரை வழிமறித்த போது வெண்பாவின் கண்களில் தெரிந்த அந்த அதீத பயம் அவனது நெஞ்சை இன்னும் என்னவோ செய்தது. ஏன் கூட இருக்கும்போது கூட இவளை பயப்பட வச்சிட்டானுங்களே என்று மாறனுக்குள் ஒரு மெல்லிய ஆத்திரம் மீண்டும் தலை தூக்கியது. அவன் மெதுவாக மெத்தையின் அருகில் சென்று அவளது நெற்றியில் விழுந்து கிடந்த கூந்தல் எதிர்களை தன் விரல்களால் மென்மையாக ஒதுக்கிவிட்டான். அவனது குளிர்ந்த விரல்களின் தீண்டலில் வெண்பா மெல்ல கண் விழித்தாள். எதிரே மாறன் புன்னகையுடன் நிற்பதை கண்டதும் அவளது முகத்தில் ஒரு கனிவான புன்னகை அரும்பியது. மாமா, எப்போ எழுந்தீங்க? ஏன் என்னை எழுப்பவே இல்லை? அத்தை கீழே சமையலறையில் தனியாக வேலை பார்த்துட்ருப்பாங்களோ என்று பதற்றத்துடன் படுக்கையிலிருந்து எழ முயன்றாள். மாறன் அவளது தோள்களை மெதுவாக பிடித்து மீண்டும் மெத்தையில் அமர வைத்தான். அதெல்லாம் ஒன்றும் அவசரம் இல்லடி வெண்பா, அம்மா கீழே காஃபி போட்டுட்டு தான் இருந்தாங்க. நீ நேற்று ரொம்ப பயந்துட்டல்ல, அதான் உன்னை எழுப்பலை. இப்போது உடம்பு எப்படி இருக்கு? பயமெல்லாம் போயிடுச்சா என்று அவளது கைகளை பற்றி கொண்டு கண்கள் முழுவதும் அக்கறையை தேக்கி வைத்து கேட்டான். வெண்பா மாறனின் கைகளை தன் இரு கைகளாலும் இறுக்கமாக பிடித்து கொண்டாள். நீங்கள் என் கூட இருக்கும்போது எனக்கு என்ன பயம் அம்மா, ஆனால் நேற்று அந்த ரவுடிங்கெல்லாம் கத்தியும் கம்புமா வந்தப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு தான் எனக்கு அத்தனை பயம் இருந்துச்சு. கவினனும் சரணும் புகழும் மட்டும் கரெக்ட் டைமுக்கு வரலன்னா என்று அவள் பேசத் தொடங்க மாறன் அவளது இதழ்களில் தன் விரலை வைத்து தடுத்தான். உன் மாமனை பற்றி உனக்கு இன்னும் முழுசாக தெரியலடி வெண்பா. இந்த மாறன் அவ்வளவு சீக்கிரம் யார்கிட்டையும் தோத்துட மாட்டான். அதுவும் என் பொண்டாட்டி என் பக்கத்தில் இருக்கும்போது எனக்கு 1000 யானை பலம் வந்துடும். இனிமே அந்த பண்ணையாரோட ஆளுங்க இந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டானுங்க. கவின் மச்சானும் சரணும் நேற்று அவனுங்களை வெளுத்து வாங்கின விதத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அவனுங்களுக்கு பயம் வந்திருக்கும். நீ அதை பற்றியெல்லாம் யோசிச்சு உன் மைண்டு போட்டுக்கு எடுத்துக்காத. இப்போது சீக்கிரமாக போய் குளிச்சுட்டு கிளம்பு, இன்னைக்கு காலேஜுக்கு போகணுமில்ல என்றான் மாறன். வெண்பா தலையசைத்து விட்டு, சரி மாமா, நான் இது ஒரு 5 நிமிஷத்தில் கிளம்பி வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு தன் ஆடைகளை எடுத்துக்கொண்டு குளியலறை நோக்கி சென்றாள். மாறன் கீழே இறங்கி வந்தபோது ஹாலில் ரத்தினவேல் அமர்ந்து வழக்கம் போல செய்தித்தாளை வாசித்து கொண்டிருந்தார். சமையலறையிலிருந்து காமாட்சி 2 டம்ளர் சூடான காஃபியை கொண்டு வந்து டேபிளில் வைத்துவிட்டு, வா மாறா, நேற்று ஜமீன் வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சா? வண்டியில் வரும்போது எதுவும் பிரச்சனையாப்பா என்று ரத்தினவேல் யதார்த்தமாக கேட்டார். நேற்றைய சண்டையை பற்றி மாறன் பெற்றோரிடம் எதுவும் சொல்லவில்லை என்பதால் அவர்களுக்கு அது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. மாறன் காஃபியை எடுத்தபடி, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, சும்மா மச்சான்க கூட மில்லு விஷயமா கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தோம்.
அதான் வரதுக்கு லேட் ஆகிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை என்று நிலைமையை சமாளித்தான். காமாட்சி மெதுவாக மாறனின் அருகில் வந்து, மாறா, வெண்பா எழுந்திரிச்சிட்டாளா? அவள் இன்னைக்கு காலேஜுக்கு போகணும்ல, லேட் ஆகிட போகுது. இன்னைக்கு அவளுக்கு பிடிச்ச சேமியாவை தான் காலையிலேயே டிஃபனுக்காக செஞ்சுருக்கேன். அவளை சீக்கிரமாக கீழே வர சொல்லு என்றார். அவரது குரலில் இருந்த அந்த மெல்லிய அக்கறை மாறனுக்குள் ஒரு பெரிய நிம்மதியை தந்தது. அவ இதோ குளிச்சுட்டு கீழே வந்துருவாம்மா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க என்றான் மாறன். சிறிது நேரத்திலேயே வெண்பா ஒரு அழகான சுடிதாரில் தலைமுடியை நேர்த்தியாக வாரி முடித்து கொண்டு கீழே இறங்கி வந்தாள். அவளது வருகை அந்த ரத்தின மகாலுக்கே ஒரு புதிய லட்சிகரமான பொலிவை தந்தது போல இருந்தது. அவள் நேராக வந்து காமாட்சியிடமும் ரத்தினவேலிடமும், காலை வணக்கம் அத்தை, காலை வணக்கம் அம்மா என்று பணிவாக சொன்னாள். வாமா வெண்பா, இந்தா சூடா காஃபி குடி. மதியம் காலேஜுக்கு என்ன சாப்பாடு வேணும்னு சொல்லு, நான் செஞ்சு தரேன் என்று காமாட்சி அன்போடு கேட்க வெண்பாவின் முகம் மகிழ்ச்சியில் தெளித்தது. நீங்கள் எது செஞ்சாலும் எனக்கு பிடிக்கும் அத்தை, நீங்கள் பார்த்து செய்யுங்க என்றாள் வெண்பா. மாறன் அவளையே ரசித்து பார்த்து கொண்டிருந்தான். தங்களுக்குள் இருந்த அந்த பழைய கசப்புகள் நீங்கி தன் பெற்றோர்கள் வெண்பாவை தன் வீட்டு மருமகளாக மெல்ல மெல்ல ஏற்றுக்கொள்ளும் இந்த தருணங்கள் அவனது வாழ்க்கையின் ஆகச் சிறந்த நாட்களாக அவனுக்கு தோன்றியது. டிஃபன் சாப்பிட்டு முடித்ததும் மாறன் தனது காரின் சாவியை எடுத்தான். சரிப்பா, நாங்கள் கிளம்புறோம். மில்லில் இன்னைக்கு கொஞ்சம் கொள்முதல் வேலையெல்லாம் இருக்குது. வெண்பாவை போகிற வழியில் காலேஜில் இறக்கி விட்டுட்டு நான் அப்படியே மில்லுக்கு போயிடுறேன் என்று ரத்தினவேலிடம் சொல்லிவிட்டு விடைபெற்றான். காரில் ஏறி அமர்ந்ததும் வெண்பா ஜன்னல் வழியே வெளியே பார்த்தாள். காலை நேரத்து காற்று அவளது முகத்தில் சிலிர்ப்பை ஏற்படுத்தியது. மாறன் காரை ஸ்டார்ட் செய்து மெதுவாக செலுத்த தொடங்கினான். என்னமாம்மா, இன்னைக்கு மில்லில் ரொம்ப வேலையா என்று வெண்பா மாறனின் கையை தொட்டு கொண்டு கேட்டாள். மாறன் அவளது கையை தன் கையால் இறுக்கமாக பற்றி கொண்டு, வேலையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் வெண்பா, ஆனால் இன்னைக்கு அந்த பண்ணையாரை நான் நேரில் போய் பார்க்க போகிறேன். நேற்று அவன் செஞ்ச வேலைக்கு இந்த மாறன் சும்மா விட்டுட்டு வந்தா அவன் என்னை ஏளனமாக நினைப்பான். கவின் மச்சானையும் சரணையும் மதியம் மில்லுக்கு வர சொல்லியிருக்கேன். நாங்கள் 4 பேருமா சேர்ந்து தான் இன்னைக்கு அவனுக்கு ஒரு தரமான சம்பவத்தை செய்ய போகிறோம் என்று அவளது காதுகளுக்கு மட்டும் கேட்கும் விதம் ரகசியமாக கூறினான். வெண்பாவின் முகம் சட்டென்று மாறியது. ஐயோ மாமா, வேண்டாங்க மாமா, மறுபடியும் எதுக்கு வம்பு சண்டை? நேற்று தான் அவ்வளோ பெரிய பிரச்சனை முடிஞ்சது, இப்போ மறுபடியும் நீங்கள் அங்கே போனா என்று அவள் பதற்றமடைய மாறன் காரை ஒரு ஓரமாக நிறுத்திவிட்டு அவளது முகத்தை தன் பக்கமாக திருப்பினான். என் செல்லம் பயப்படுறான்னு எனக்கு தெரியுதுடி, ஆனால் ஜமீன் குடும்பத்து பொண்ணுங்க மேலே கை வைக்கவோ இல்லை ரத்தினமஹால் வாரிசை மிரட்டவோ இந்த ஊரில் எவனுக்குமே தகுதி இல்லைங்கிறது அவனுக்கு புரிய வைக்கணும். இல்லைன்னா அவன் உன்னை மறுபடியும் மிரட்ட பார்ப்பான். உன் பாதுகாப்பு தான் எனக்கு முக்கியம் வெண்பா. உன் மாமன் எதற்கும் துணிஞ்சவன்னு உனக்கு தெரியும் இல்லை? நீ பயப்படாமல் காலேஜுக்கு போய் படி. சாயங்காலம் நான் கரெக்டாக உன்னை கூட்டிகிட்டு போக வந்துடுவேன் என்று அவளது தாடையை பிடித்து நிமிர்த்தி நெற்றியில் ஒரு மென்மையான முத்தத்தினை பதித்து அவளது பயத்தை போக்கினான் மாறன். வெண்பா அவனின் காதலின் தீவிரத்தை புரிந்து கொண்டு மௌனமாக தலையசைத்தாள். கார் மீண்டும் அவளது கல்லூரியை நோக்கி புயல் வேகத்தில் பறந்தது. அதே விடியற்காலை வேளையில் ஜமீன் மாளிகையின் சூழலே வேறு விதமாக இருந்தது. காலையிலேயே கல்லூரிக்கு கிளம்ப வேண்டும் என்ற பரபரப்பில் யாழினி, ஹரிணி, தர்ஷினி மூவரும் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தனர். சரண் வழக்கம் போல தன் அறையில் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்க, புகழேந்தியும் கவினும் எழுந்து கீழே ஹாலில் அமர்ந்து நேற்றைய பண்ணையார் விஷயத்தை பற்றி தீவிரமாக பேசிக்கொண்டிருந்தனர். டே புகழ், மாறன் மச்சான் காலையிலே எனக்கு ஃபோன் பண்ணாருடா. அந்த பண்ணையாரை இன்னைக்கு மதியம் நேரில் போய் பார்க்க போகிறாராம். அதனால் நம்மளையும் மில்லுக்கு வர சொன்னார். அவனுக்கு இன்னைக்கு சரியான பாடம் புகட்டலைன்னா அவன் நம்ம குடும்பத்து பொண்ணுங்க காலேஜுக்கு போகிற வழியில் மறுபடியும் ஏதாவது குடைச்சல் கொடுத்தாலும் கொடுப்பான் என்று கவின் கோபமாக. புகழேந்தி தன் கைகளை முறுக்கி கொண்டு,
அவன் ரொம்ப துள்றான்டா கவின். மச்சான் கூப்பிட்டா நாம் போகாமல் இருப்போமா? இன்னைக்கு அந்த பண்ணையார் கோட்டையிலேயே புகுந்து அவனுக்கு சரியான செக்க வைக்கிறோம். ஆமாம், சரண் எங்கடா இன்னும் ஆளை காணோம் என்று மேலே மாடியை பார்த்து கேட்டான். அவன் இன்னும் தூங்கிட்டு இருக்கான் போலடா. காலேஜுக்கு வேற டைம் ஆகுது. ஹரிணி கீழே வந்து இப்போ கத்த போறா பாரு என்று கவின் சிரித்து கொண்டே சொல்ல, சரியாக அப்பொழுது ஹரிணி தனது கல்லூரி பையோடு கீழே இறங்கி வந்தாள். அவளது கண்களோ ஹாலில் சரணை தேடின. அவன் அங்கே இல்லாததை கண்டதும் அவளது முகம் சுருங்கியது. கவின் மாமா, சரண் மாமா இன்னும் எழவே இல்லையா? டைம் என்ன ஆகுது பாருங்க. தினமும் இவரை நம்பி நான் காலேஜுக்கு கிளம்புறதுக்குள்ள எனக்கு போதும் போதும்னு ஆகிடுது என்று இடுப்பில் கை வைத்து கொண்டு சலித்து கொண்டாள். கவின் சிரிப்பை அடக்கி கொண்டு, அவன் இன்னும் நல்லா தூங்குறான் ஹரிணிக்குட்டி. நீ வேணா மேலே போய் அவனை கொஞ்சம் எழுப்பிட்டு வரியா? நாங்கள் இங்கே கொஞ்சம் பிஸ்னஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் என்று அவளை வேண்டுமென்றே வம்பிழுத்தான். ஹரிணிக்கு கோபம் வந்தது. நானே போகிறேன் என்று சொல்லிவிட்டு விறுவிறுவென்று படிகளில் ஏறி சரணின் அறையை நோக்கி சென்றாள். கதவு லேசாக திறந்திருக்க உள்ளே சரண் போர்வையை போர்த்தி கொண்டு நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தான். ஹரிணி அறைக்குள் நுழைந்து, மாமா மாமா எழுந்துக்கோங்க, காலேஜுக்கு நேரமாச்சு மாமா என்று அவனது போர்வையை பிடித்து இழுத்தாள். சரண் தூக்க கலக்கத்தில் போர்வையை விடாமல், ஏண்டி ஹரிணிக்குட்டி, காலையிலே வந்து ஏண்டி இப்படி என்னை படுத்துற? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க விடேண்டி என்று முணுமுணுத்தான். உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் தூக்கம்தான். அங்கே கவின் மாமாவும் புகழ் மாமாவும் எப்போவோ எழுந்து கீழே வந்து உட்காந்துருக்காங்க. ஆனால் நீங்கள் இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்கீங்க. சீக்கிரம் இப்போ எழுந்திருக்க போறீங்களா இல்லையா என்று அவனது கையை பிடித்து பலமாக இழுத்தாள். சட்டென்று சரண் தன் கண்ணை திறந்து அவளது கையை ஒரே இடுப்பாக தன் பக்கமாக இழுத்தான். எதிர்பாராத அந்த வேகத்தில் ஹரிணி நிலை தடுமாறி நேராக சரணின் மார்பில் வந்து விழுந்தாள். அவளது கல்லூரி பை தரையில் நழுவி விழுந்தது. மாமா என்ன பண்றீங்க? விடுங்க மாமா, கீழே எல்லாரும் இருக்காங்க என்று அவள் திக்கி திணறி அவன் மார்பிலிருந்து எழ முயன்றாள். சரண் அவளது இடுப்பை தன் வலுவான கைகளால் லாக் செய்து அவளை எழவிடாமல் தடுத்தான். அவளது காதோரம் தன் முகத்தை கொண்டு சென்று, காலையிலேயே என் ரூம்குள்ளே வந்து ஏண்டி என் தூக்கத்துக்கு எடுத்த? உனக்கு என்ன தண்டனை தெரியுமா இதுக்கு, ராட்சசி என்று ஹஸ்கி வாய்ஸில் குறும்போடு கேட்டான். அவனது மூச்சுக்காற்று அவள் கழுத்தில் பட்டு அவளை சிலிர்க்க வைத்தது. மாமா ப்ளீஸ் மாமா, காலேஜுக்கு லேட் ஆகுது. தாத்தா பாட்டி கீழே இருக்காங்க, யாராவது பார்த்துட்டு போகிறாங்க என்று ஹரிணி வெட்கத்தில் முகம் சிவக்க கெஞ்சினாள். யாராவது பார்த்தா பார்க்கட்டுமே, நாம் தான் இன்னும் 6 மாதத்தில் கல்யாணம் பண்ணிக்க போகிறோமேடி. நேற்று ரோட்டில் சண்டையை பற்றி கேட்டதுலேருந்து அவ்வளவு அழகாக என்னை ரசிச்சியே. இப்போ இந்த மாமன் பக்கத்தில் வரும்போது மட்டும் ஏன் இப்படி பயந்து நடுங்குற என்று சரண் அவளது தாடையை பிடித்து தன் பக்கமாக திருப்பினான். அவனது அந்த ஆழமான காதலும் நேற்றைய அவனது வீரமும் அவளுக்குள் இருந்த பயத்தை முற்றிலும் போக்கியிருந்தது. அவள் அவனது மார்பில் தன் முகத்தை புதைத்து கொண்டு, நீங்கள் ரொம்ப வம்பு பண்ணுறீங்க மாமா, சீக்கிரமாக கிளம்புங்க என்று மெல்லிய குரலில் முணுமுணுத்தாள். சரண் சிரித்து கொண்டே அவளது கன்னத்தில் ஒரு மென்மையான முத்தத்தை வைத்துவிட்டு அவளது இடுப்பின் பிடியை விடுவித்தான். சரிடி செல்லம், கோவிச்சுக்காத. இதோ 10 நிமிஷத்தில் என் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வாசலில் வந்து நிற்பேன். நீ கீழே போய் எனக்காக காஃபி மட்டும் எடுத்து வை என்றான் காதலோடு. ஹரிணி வெட்கத்துடன் தன் பையை எடுத்துக்கொண்டு அறைக்கு வெளியே ஓடினாள். கீழே வந்தவளின் முகம் தக்காளி போல சிவந்திருப்பதை அங்கே காஃபியுடன் நின்றிருந்த யாழினி பார்த்து விட்டாள். ஏனடி ஹரிணி, சரண் மாமாவை எழுப்ப போன இடத்துல உனக்கு ஏதோ புதுசாக ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கு போல, முகம் ஏன் இவ்வளோ செவந்திருக்கு என்று யாழினி கிண்டல் செய்ய தர்ஷினியும் அங்கே வந்து சிரித்தாள். போ யாழினி, உங்கள் 2 பேருக்கும் எப்போ பார்த்தாலும் என்னை கிண்டல் பண்ணுறதே வேலையை வச்சிருக்கீங்க என்று ஹரிணி மழுப்பினாள். தர்ஷினி தன் மாமனான புகழேந்தியை பார்த்து, மாமா நீங்களாச்சும் இவளுக்கு சொல்லக்கூடாதா என்று கேட்க புகழ் சிரித்து கொண்டே, அவன் அவனோட அத்தை பொண்ணுக்கிட்ட உரிமையை எடுத்துக்கிறாண்டி தர்ஷினி, அதில் நாமெல்லாம் தலையிடக்கூடாது.
ஆனால் நீ இன்னைக்கு காலேஜுக்கு போகும்போது பத்திரமா இருக்கணும், சரியா என்று அவளது பாதுகாப்பு குறித்து அக்கறையோடு சொன்னான். அனைவரும் டைனிங் டேபிளில் அமர்ந்து டிஃபன் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது மாணிக்கவேல் தாத்தாவும் பாட்டியும் அங்கே வந்தனர். பிள்ளைகளா, நேற்று நடந்த விஷயத்தை பற்றி நான் கேள்விப்பட்டேன். அந்த பண்ணையாரோட ஆளுங்க நம்மக்கிட்டேயே விளையாட பார்க்குறாங்க. கவின், சரண், புகழ், நீங்கள் 3 பேருமே மாறன் கூட போய் அந்த பண்ணையாருக்கு நம்ம ஜமீன் பரம்பரையோட பலம் என்னன்னு புரிய வச்சுட்டு வாங்க. நம்ம வீட்டு பொண்ணுங்க மேலே கை வைக்க இந்த ஊரில் எவனுக்கு தைரியம் வரக்கூடாது என்று தாத்தா கம்பீரமாக உத்தரவிட்டார். தாத்தாவின் பச்சை கொடி கிடைத்ததும் மூவரின் முகத்திலும் ஒரு புதிய வேகம் பிறந்தது. கண்டிப்பா தாத்தா, இன்னைக்கு அந்த பண்ணையாரு நம்ம காலடியில் வந்து நிற்பான், நீங்கள் கவலையே படாதீங்க என்று புகழ் உறுதியளித்தான். சாப்பிட்டு முடித்ததும் சரணும் தன் பைக்கை ஸ்டார்ட் செய்ய ஹரிணி அவனது பின்னால் ஏறி அமர்ந்தாள். புகழேந்தி தர்ஷினியை ஏற்றிக்கொள்ள கவினும் யாழினியும் அவர்களோடு விடை பெற்றனர். வண்டிகள் அனைத்தும் ஜமீன் மாளிகையை விட்டு வெளியேறி கல்லூரியை நோக்கி புறப்பட்டன. மதிய நேரம் நெருங்க நெருங்க நகரின் புறநகர் பகுதியில் இருந்த அந்த பண்ணையாரின் பிரம்மாண்டமான தோட்டம் மற்றும் பங்களாவுக்குள் ஒருவிதமான பரபரப்பு நிலவியது. நேற்றைய சண்டையில் தன் ஆட்கள் அடிபட்டு போலீஸில் சிக்கிய விஷயத்தை கேட்டு பண்ணையார் ஆத்திரத்தில் தனது நாற்காலியில் அமர்ந்து புகையிலையை மென்று கொண்டிருந்தார். அந்த மாறனுக்கு இவ்வளோ தைரியமா? ஏன் ஆளுகளையெல்லாம் அடித்து போலீஸில் ஒப்படைச்சிருக்கிறான்? அவனுக்கு பின்னாடி அந்த ஜமீன் குடும்பத்து மச்சான்களும் இருக்கிறானுங்களா? அவனுங்கள இன்னைக்கு என்று பண்ணையார் ஏதோ கத்திக்கொண்டிருக்கும் பொழுதே அவரது பங்களா வாசலில் 4 வண்டிகள் வந்து அதிரடியாக நின்றன. மாறனின் சொகுசு கார் முன்னால் நிற்க அவனுக்கு பின்னால் கவின், சரண், புகழேந்தியின் வண்டிகளும் வந்து நின்றன. வண்டிகளிலிருந்து இறங்கிய அந்த 4 மச்சான்களின் முகத்திலும் அத்தனை ஆக்ரோஷமும் கம்பீரமும் தாண்டவமாடியது. மாறன் தனது கூலிங் கிளாஸை கழற்றி சட்டையில் மாட்டியபடி நேராக பண்ணையாரின் பங்களா படிக்கட்டுகளில் ஏறி உள்ளே நுழைந்தான். அவனுக்கு இருபுறமும் கவினும் புகழும் வர சரண் கையில் ஒரு சிறிய இரும்பு தடியோடு பின்னால் வந்தான். அவர்களை தடுக்க வந்த பண்ணையாரின் ஆட்கள் அவர்களின் அந்த ஆக்ரோஷமான பார்வையை கண்டே மிரண்டு பின்வாங்கினர். பண்ணையார் என்று மாறனின் சிம்மக்குரல் அந்த பெரிய ஹாலில் எதிரொலித்தது. நாற்காலியில் இருந்து பதற்றத்துடன் எழுந்த பண்ணையார், என்ன மாறன், என் வீட்டுக்குள்ளேயே இவ்வளோ ஆளுங்களோட அத்துமீறி நுழையிற? உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் என்று குரலை உயர்த்தி பேச முயன்றார். சரண் முன்னால் வந்து அந்த இரும்பு தடியை பண்ணையாரின் டேபிளின் மீது பலமாக டங் என்று அடித்தான். ஹேய் பண்ணையார், வாய மூடுடா. நேற்று எங்கள் மச்சான் வண்டியையும் எங்கள் வீட்டு பொண்ணுங்க போகிற வண்டியையும் மறிக்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்திருக்கணும்? பிஸ்னஸில் போட்டியாக இருந்தால் நேருக்கு நேர் மோதணுண்டா. அதை விட்டுட்டு இப்படி பொம்பளைங்க போகிற வண்டிக்கு ஆள் அனுப்புறது எந்த ஊர் நியாயம் என்று சரண் இடுப்பில் கையை வைத்து கொண்டு ஆத்திரமாக கத்தினான். கவின் பண்ணையாரை நெருங்கி அவனது காலரை பிடிக்கப் போனான். ஆனால் மாறன் கவினை தடுத்து பண்ணையாருக்கு மிக அருகில் சென்று அவனது கண்களை ஆழமாக பார்த்தவன், பண்ணையார், உனக்கும் எனக்கும் ரைஸ் மில் பிஸ்னஸில் போட்டி இருக்கிறதெல்லாம் உண்மைதான். ரத்தின மகாலோட உன்னால் நேரில் மோத முடியலன்றதுக்காக என் பொண்டாட்டி வெண்பா காலேஜுக்கு போகிற வழியில் நீ ஆள் அனுப்புவியா? ஜமீன் குடும்பத்து அத்தை பொண்ணுங்க தர்ஷினியும் அந்த வண்டியில் இருந்தாங்க. அவங்க மேலே ஒரு சின்ன தூசி பட்டிருந்தா கூட இந்நேரம் உன் பங்களா இங்கே இருந்திருக்காது என்று மாறன் மிகவும் மெதுவான ஆனால் மரண பயத்தை காட்டும் குரலில் எச்சரித்தான். புகழேந்தி குறுக்கிட்டு, தாத்தா, என்கிட்ட என்ன சொல்லி அனுப்புனாங்க தெரியுமா பண்ணையார்? உன் பண்ணையார் பரம்பரையோட கொட்டத்தையெல்லாம் அடக்கிட்டு வர சொன்னாங்க. நேற்று போலீஸில் சிக்கின உன்னோட ஆளுங்க உன்னை பற்றி எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க. இப்போ நினச்சா இந்த ஒரு நிமிஷத்தில் உன்னை நாங்கள் போலீஸ்லேயே பிடிச்சி கொடுக்க முடியும். ஆனால் மச்சான்களாகிய நாங்கள் 4 பேரும் உனக்கு நேரடியாக ஒரு பாடம் புகட்டணும்னு தான் இங்கே வந்திருக்கோம் என்றான் விறுவிறுப்பாக. பண்ணையார் இப்பொழுது முழுமையாக நடங்க தொடங்கினார்.
ஜமீன் குடும்பத்தின் பலமும் மாறனின் ஆக்ரோஷமும் சேர்த்தால் தன்னை இந்த ஊரை விட்டே விரட்டி விடுவார்கள் என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். அவரது ஆட்கள் யாரும் தங்களை காப்பாற்ற வரமாட்டார்கள் என்பதும் அவருக்கு புரிந்துவிட்டது. மாறன், தம்பி சரண், கவின், புகழ், என்னை மன்னிச்சிடுங்கப்பா. நான் ஏதோ அவசரப்பட்டு பிஸ்னஸ் லாஸ் ஆனதில் புத்தி கெட்டு போய் அந்த மாதிரி பண்ணிட்டேன். இனிமே உங்கள் குடும்பத்து பக்கமோ இல்லை அந்த பொண்ணுங்க பக்கமோ போகிற வழியிலையோ என் ஆளுங்க யாருமே வரமாட்டாங்க. மாறன், பிஸ்னஸில் நான் தலையிடவும் மாட்டேன், என்னை விட்டுருங்கப்பா என்று பண்ணையார் கைகளை கூப்பி கெஞ்சும் நிலைக்கு இறங்கி வந்தார். மாறன் அவனது கெஞ்சலை ஏளனமாக பார்த்துவிட்டு, இதுதான் உன்னோட கடைசி எச்சரிக்கை. பண்ணையார், இனிமே என் குடும்பத்து பொண்ணுங்க வெண்பா, யாழினி, ஹரிணி, தர்ஷினி இவங்க 4 பேரில் யாராச்சும் காலேஜுக்கு போகிற வழியில் ஒரு சின்ன சலசலப்பு நடந்தால் கூட அதுக்கு நீ தான் பொறுப்பு. அப்புறம் இந்த மாறனோட இன்னொரு முகத்தை நீ பார்ப்ப. கிளம்பலாமா மச்சான்ஸ் என்று தன் மச்சான்களை பார்த்து கேட்டான். கண்டிப்பாக மச்சான், இவனுக்கு இதுவே போதும், இனிமே இவன் அடங்கி உடங்கி நடப்பான் என்று கவின் சொல்ல 4 மச்சான்களும் புன்னகையுடன் அங்கே கம்பீரத்தோடு பண்ணையாரின் கோட்டையை விட்டு வெளியே வந்தனர். அவர்களின் ஒற்றுமையும் தங்களின் குடும்ப பெண்ணுங்களுக்கான அந்த பாதுகாப்பும் அந்த ஊருக்கே ஜமீன் மற்றும் ரத்தினமஹால் வாரிசுகளின் பலத்தை மீண்டும் ஒருமுறை ஆழமாக நிரூபித்திருந்தது. மாலை நேரம் நெருங்க அவர்கள் மீண்டும் தங்களது காதலிகளையும் மனைவிகளையும் கூட்டி வர கல்லூரியை நோக்கி புறப்பட்டனர். மாலை நேரம் 4:30 மணியை நெருங்கிக் கொண்டிருந்தது. சூரியன் மெல்ல மெல்ல மேற்கே சாய்ந்து வானத்தை ஒரு பொன்னிற அந்தி மாலையாக மாற்றிக்கொண்டிருந்தது. கல்லூரி வளாகத்திற்குள் வழக்கமான பரபரப்பு தொற்றிக்கொள்ள மாணவ மாணவிகள் தங்களது பைகளை மாட்டிக்கொண்டு வகுப்பறைகளை விட்டு வெளியே வர தொடங்கினர். வெண்பா, ஹரிணி, தர்ஷினி மூவரும் தங்களின் ப்ராஜெக்ட் வேலைகளை பற்றி பேசிக்கொண்டே மரத்தடி பாதையில் நடந்து வந்தனர். வெண்பா தனது கையில் இருந்த புத்தகங்களை சரி செய்தபடி, தர்ஷினி, இன்னைக்கு கிளாஸில் அந்த புது ப்ராஜெக்டை பற்றி மேடம் சொன்னது உனக்கு புரிஞ்சுதாடி? எனக்கு என்னமோ அந்த செகண்ட் பார்ட் மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது என்று தோழியைப் போல பெயர் சொல்லி தன் சந்தேகத்தை கேட்டாள். தர்ஷினியும் சிரித்து கொண்டே, எனக்கும் அப்படித்தான் வெண்பா இருந்துச்சு. ஆனால் கவலைப்படாத, இன்னைக்கு வீட்டுக்கு போய் நம்ம கவின் மாமா கிட்ட கேட்டால் மனுஷன் பிஸ்னஸ் மேக்ஸை வச்சு அப்படியே அக்கு வேற ஆணி வேறா பிரித்து விளக்கிடுவார் என்றாள். ஆனால் இன்னைக்கு காலையில் இருந்து என் மனசு ஒரு மாதிரியாகவே இருக்குது. நேற்று அந்த ரவுடிங்க பிரச்சனை பண்ணதுனால இன்னைக்கு மதியம் மாமாக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த பண்ணையாரை பார்க்க போகிறதா சரண் மாமா காலையில் ரூமில் கூட சொன்னார். அங்கே எதுவும் சண்டை சச்சரவு நடந்துருமோன்னு பயமாக இருக்குது என்று தன் மாமனின் நினைவாகவே கவலையோடு சொன்னாள். வெண்பா அவளது தோலை அணைத்து கொண்டு, நீ ஒன்றும் பயப்படாதடி ஹரிணி, மாறன் மாமாவும் கவின், புகழ், சரண் கூட தான் இருக்காங்க. அவங்க 4 பேரும் ஒன்றா சேர்ந்தா அந்த பண்ணையாரால் ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க இந்நேரம் அவனுக்கு நல்லா பாகம் புகட்டிட்டு நம்மளை கூட்டிகிட்டு போக காலேஜ் வாசலுக்கு வந்திருப்பாங்க பாரு என்று தைரியம் கூறினாள். அவர்கள் மூவரும் பேசிக்கொண்டே கல்லூரியின் பிரம்மாண்டமான இரும்பு நுழைவாயிலை கடந்து வெளியே வந்தனர். அங்கே அவர்கள் கண்ட காட்சி அவர்களது அத்தனை கவலைகளையும் பறக்க செய்தது. சாலை ஓரமாக மாறனின் கம்பீரமான கார் நின்றிருந்தது. காருக்கு சற்று தள்ளி சரணின் பைக்கும் புகழேந்தியின் பைக்கும் வரிசையாக அணிவகுத்து நின்றது. வண்டிகளின் மீது சாய்ந்தபடி மாறன், கவின், சரண், புகழேந்தி ஆகிய 4 மச்சான்களும் கலகலப்பாக பேசிக்கொண்டே கைகளில் காஃபி கப்புகளுடன் இவர்களுக்காக காத்து நின்றனர். பண்ணையார் கோட்டையை தகர்த்து விட்டு வந்த அந்த வெற்றி பெருமிதம் அவர்கள் முதத்தில் அப்பட்டமாக தெரிந்தது. அவர்களை பார்த்ததும் இந்த 3 அத்தை பொண்ணுங்களின் முகமும் அப்படியே மலர ஹரிணி விறுவிறுவென்று நடந்து சரணின் அருகில் சென்றாள். அவளது கண்கள் அவனது கைகளையும் உடலையும் ஆராய்ந்தன. சரண் அவளது தவிப்பை பார்த்துவிட்டு தன் கையில் இருந்த காஃபி கப்பை டேபிளில் வைத்துவிட்டு, என்னடி ஹரிணி குட்டி, காலேஜ் முடிஞ்ச உடனே இந்த மாமனை இப்படி ஒரு பார்வை பார்க்குற? ஏன் உடம்புல எங்கேயாவது அடிபட்டிருக்கான்னு செக் பண்ணுறீங்களோ என்று அவளது காதோரம் குனிந்து அந்த அஸ்கி வாய்ஸில் கேட்டான்.
ஹரிணி சுற்றிலும் பார்த்துவிட்டு, சும்மா இருங்க மாமா, எனக்கு பயமாக இருந்துச்சு. அந்த பண்ணையாரோட வீட்டுக்கு தானே போனீங்க, அங்கே எதுவும் வம்பு சட்டையெல்லாம் ஆகலைல்ல என்று அலாதி பாசத்தோடு ரகசியமாக கேட்டாள். சரண் அவளது இடுப்பில் கை வைக்கப் போவது போல சைகை காட்டி, ஓ மாமனும் எல்லாரும் போனால் அங்கே சண்டை எப்படி நடக்கும்? அந்த பண்ணையாரு கைகளை குப்பி மன்னிப்பு கேட்டு இனிமே நம்ம குடும்ப பொண்ணுங்க பக்கமே வரமாட்டேன்னு காலடியிலே விழுந்துட்டான். இப்போ நிம்மதியா? வண்டியில் ஏறு, வீட்டுக்கு போகலாம் என்று அவளது பயத்தை போக்கி தன் பைக்கை காட்டினான். மறுபுறம் வெண்பா மெதுவாக மாறனின் அருகில் வந்தாள். மாறன் அவளது பையை தன் கையில் வாங்கி கொண்டு காரின் கதவை திறந்து விட்டான். மாமா, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதா? முகம் இப்போ ரொம்ப டயர்டாக இருக்கு என்று வெண்பா கனிவோடு கேட்க, மாறன் அவளது கையை லேசாக அழுத்தி, எல்லாம் பக்காவாக முடிஞ்சுதுடி வெண்பா, இனிமே உன்னை எவனும் மிரட்ட முடியாது. முதல்ல வண்டியில் ஏறு, இன்னைக்கு ஜமீன் வீட்டில் ஒரு பெரிய டின்னர் பார்ட்டியே இருக்கு என்றான் புன்னகையுடன். புகழேந்தியும் தர்ஷினியை பைக்கில் ஏற்றிக்கொள்ள கவின் யாழினியை ஏற்கனவே வீட்டில் கொண்டு சென்று விட்டதால் மாறனின் காரில் ஏறிக்கொண்டான். வண்டிகள் அனைத்தும் மீண்டும் ஒரு கம்பீரமான ஊர்வலம் போல ஜமீன் மாளிகையை நோக்கி புறப்பட்டன. ஜமீன் மாளிகைக்குள் வண்டிகள் நுழைந்தபோது அங்கே தோட்டம் முழுக்க விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பண்ணையாரை அடக்கிவிட்டு வந்த பேரப்பிள்ளைகளின் வெற்றியை தாத்தா மாணிக்கவேல் ஒரு திருவிழா போல கொண்டாட ஏற்பாடு செய்திருந்தார். உள்ளே நுழைந்ததும் ஏற்கனவே வீட்டை நேர்த்தியாக அலங்கரித்துவிட்டு வரவேற்க காத்திருந்த யாழினி ஓடி வந்து தன் புருஷன் கவினின் கைகளை பற்றி கொண்டாள். மாமா, வந்துட்டீங்களா? தாத்தா, எல்லார்கிட்டேயும் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க. அந்த பண்ணையார் பயந்து நடுங்கினதை நினச்சா எனக்கு இப்போவே சிரிப்பு வருது என்று தன் சின்ன வயது உரிமையோடு சொன்னாள். கவின் அவளது கன்னத்தை கிள்ளி, எல்லாம் உன் மாமனோட மச்சான் கொடுத்த தைரியம் டியாழ்னி. சரி, சமையலில் இன்னைக்கு என்னென்ன விசேஷம்? வாசனை இங்கே வரைக்கும் தாக்குது என்றான். உங்களுக்கு பிடிச்ச பிரியாணியும் மட்டன் சுக்காவும் தான் மாமா. பாட்டியும் நானும் சேர்ந்து விசேஷமாக செஞ்சுருக்கோம். எல்லாரும் சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்க, பசிக்குது என்று யாழினி எல்லோரையும் அவசரப்படுத்தினாள். அனைவரும் தங்களது அறைகளுக்கு சென்று புதிய உடைகளை அணிந்து கொண்டு கீழே வந்தனர். ஜமீன் மாளிகையின் பிரம்மாண்டமான டைனிங் டேபிளில் தாத்தா பாட்டி தலைமை தாங்கி அமர அவர்களை சுற்றி கவின், யாழினி, மாறன், வெண்பா, சரண், ஹரிணி, புகழேந்தி, தர்ஷினி என அத்தனை ஜோடிகளும் அமர்ந்திருந்தனர். மாலினி மட்டும் அவளது பெற்றோர் கூடு வேறு ஊரில் இருப்பதனால் அவளுக்கு இடம் காலியாக இருந்தாலும் இந்த 3 அத்தை பொண்ணுங்களுக்கும் தங்களது மாமாக்களுடன் காட்டிய பாசம் அந்த குறையை சுத்தமாக தெரியவிடவில்லை. சாப்பிடும்போது சரண் பிரியாணி லெக் பீஸை எடுத்து ஹரிணியின் பிளேட்டில் வைத்தான். இந்த ஹரிணி குட்டி, காலையிலேருந்து எனக்காக ரொம்ப பயந்துட்டல்ல, நல்லா சாப்பிடு. அப்போ தான் இன்னும் 6 மாதத்தில் கல்யாணம் பண்ணி என் வீட்டுக்கு வரும்போது நல்லா தெம்பாக இருக்க முடியும் என்று எல்லோர் முன்னாடியும் ஓப்பனாக பேசினான். ஹரிணிக்கு முகம் அப்படியே சிவந்து விட்டது. தாத்தா, பாருங்க மாமாவை, எல்லார் முன்னாடியும் என்னென்ன பேசுகிறாங்கன்னு என்று தாத்தாவிடம் செல்லமாக கம்ப்ளைண்ட் செய்தாள். தாத்தா மாணிக்கவேல் பலமாக சிரித்துவிட்டு, அவன் சொல்கிறதுல என்னம்மா தப்பு? இன்னும் 6 மாதத்தில் உங்கள் 2 பேருக்கும் அப்புறம் புகழுக்கும் தர்ஷினிக்கும் இந்த ஜமீன் மாளிகையில் தான் பிரம்மாண்டமாக கல்யாணம் நடக்க போகுது. அது வரைக்கும் அவன் உன்னை இப்படி தான் வம்பு பண்ணுவான். நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொடியம்மா என்று பேத்திக்கு சாதகமாக இல்லாமல் பேரனுக்கு சாதகமாக பேசினார். சாப்பாடு முடிந்ததும் இரவு நேர குளிர்ந்த காற்று தோட்டத்தில் வீச தொடங்கியது. மாறனும் வெண்பாவும் ரத்தின மஹாலுக்கு கிளம்ப தயாரானார்கள். மாறன் ரத்தினவேலுவுக்கும் காமாட்சிக்கும் ஃபோன் செய்து தாத்தாவை பேசிவிட்டதால் அவர்கள் நிம்மதியாக இருந்தனர். வெண்பா விடை பெறும் பொழுது யாழினியிடமும் தர்ஷினியிடமும், நாங்கள் கிளம்புறோண்டி, நாளைக்கு நம்ம காலேஜில் பார்க்கலாம் என்று தோழிகளைப் போல பெயர் சொல்லி விடை பெற்றாள். மாறன் தன் மச்சான்களை பார்த்து, சரி மச்சான், நாங்கள்லாம் கிளம்புறோம். இன்னைக்கு நாம் செஞ்ச அந்த சம்பவம் அந்த பண்ணையாருக்கு ஆயுசுக்கும் மறக்காது. நாளைக்கு நம்ம மில்லில் பார்க்கலாம் என்று கை கொடுத்து விட்டு வெண்பாவை கூட்டிக் கொண்டு காரில் ஏறினான்.
கார் ரத்தின மஹாலை நோக்கி நகர ஜமீன் மாளிகையின் மொட்டை மாடியில் சரணும் ஹரிணியும் நிலவொளியில் தனியாக நின்றிருந்தனர். சரண் மெதுவாக பின்னால் இருந்து வந்து ஹரிணியின் இடுப்பில் தன் கைகளை வளைத்து அவளை தன் மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டான். அவளது கூந்தலின் நறுமணம் அவனது மூக்கை துளைக்க, அவளது சூடான மூச்சுக்காற்று அவனது மார்பில் பட்டு அவனது ஹார்மோன்களை மீண்டும் தாறுமாறாக ஓட வைத்தது. மாமா, என்ன பண்ணுறீங்க? பாட்டி யாராச்சும் வந்துட போகிறாங்க என்று ஹரிணி மெல்லிய குரலில் உருகி கேட்க, சரண் அவளது காதோறும் தன் இதழ்களை உரசி, யாரும் வரமாட்டாங்கடி ஹரிணிக்குட்டி. இந்த 6 மாதம் எனக்கு எப்படி ஓட போகுதுன்னே தெரியல. ஆனால் இந்த நிலா வெளிச்சத்தில் உன் முகம் இருக்கு பாரு, அது எனக்கு ஆயுசுக்கும் பத்தாதுடி ராட்சசி என்று அவளது தாடையை பிடித்து நிமிர்த்தி அவளது இதழ்களில் மீண்டும் ஒரு காதலின் முத்திரையை பதித்தான். அவர்களின் அந்த அழகான காதல் அத்தனை தவிப்புகளையும் சுமந்து அந்த நில ஒளியில் ஒரு கவிதை போலவே நீடித்தது.